ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. என்னுடைய லைஃப் ஸ்டோரி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து நான் விலாவரியாக சொல்ல போகிறேன், சரியா? எவ்வளோ கத்துது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பேர் வந்து எங்கள் அம்மா எனக்கு மொதல் வச்ச பேர் வந்து அனுப்பிரியா, சரியா? பாருங்க, நம்ம பேசவே விட மாட்டேங்க, அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். என் ஜாதகத்துலலாம் அனுப்பிரியான்னு தான் இருக்கும் நேமு. அப்புறம் நான் பிறந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில். எங்கள் அப்பா பேர் வந்து சொல்லலாம் நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா பேர் வந்து செல்வம், அம்மா பேர் வந்து ஜான்சி ராணி. அதுக்கப்புறம் எனக்கு ஜான்சி ராணி லேட்டு. அதுக்கப்புறம் அம்மா இருக்காங்க, இன்னொரு அம்மா, அவங்க பேர் வந்து கற்புதரசி. அது சரி சொல்லலாம், வந்து எங்கள் அம்மா பேர் வந்து கற்புதரசி. அப்புறம் எனக்கு 2 தம்பிங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஒரு தம்பி பேர் வந்து கணேஷ்குமார், இன்னொரு தம்பி பேர் வேல்ராஜ், இன்னொரு தங்கச்சி பேர் வந்து பிரியதர்ஷினி. இதுதான் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் நான் பிறந்தது வந்து கன்னியாகுமரி மாவட்டம். அதுக்கப்புறம் வளர்ந்ததெல்லாம் திருச்செந்தூர் தான். அம்மா வந்து எனக்கு வந்து 2 வயசாக இருக்கும் போதே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஜான்சி ராணி அம்மாங்கிற என் அம்மா இறந்துட்டாங்க எனக்கு 2 வயசாக இருக்கும்போது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா டிபியால் அவங்க வந்து இறந்துட்டாங்க. அப்போல்லாம் வந்து மருந்து கிடையாது. அப்போ வந்து பார்க்குறதுக்கு வந்து மருந்து கிடையாது, ஆனால் நல்லா வசதியான ஃபேமிலி தான் எங்கள் பாட்டி தாத்தா வீடு. ஆனால் அப்போது வந்து மருந்து கிடையாது டிபிக்கு. அதனால் க்யூர் பண்ண முடியாமல் எங்கள் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இறந்து 3 நாள்லேயே எங்கள் அப்பா வந்து நாங்கள் 2 பேரும் பார்த்துக்குறோம், பார்த்துக்கிறோன்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட அம்மா வீட்டில் தான் வந்து நாங்கள் வந்து வளர்ந்தோம். 5 வயசு முடிய கல்யாணம் ஆகிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஆகலை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்தாங்க, 2வது அம்மா வந்து அதுக்கப்புறம் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்து அப்போ எனக்கு அவ்வளோவா படிப்பு ஏறல. 1லேருந்து 5 முடிய நான் படிக்கவே இல்லை. போனேன், நான் ஸ்கூலுக்கு போனேன், படிக்க மாட்டேன். அப்போல்லாம் சரியாக படிக்கவே மாட்டேன், சுத்தமாக சொல்கிறேன்னா. சுத்தமாக எனக்கு படிப்புங்கிறது என்னன்னு தெரியாது. மார்க்லாம் எப்படி தெரியுமா வாங்குவேன்? 5 மார்க்கு 7 மார்க்கு 1லேருந்து 5 முடிய அப்படி தான் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, என்ன வளர்த்த அம்மா, அவங்க ஊருக்கு நாங்கள் போயிட்டோம். அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறம் 5 படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஹாஸ்டலில் கொஞ்சம் போய் இது பண்ணாங்க, அங்கே நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் இருந்து வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் நான் வந்து 5 படித்தேன். மறுபடியும் 1 வருஷம் கழித்து 5 சேர்த்து விட்டாங்க. 1 வருஷம் படிக்காமல் வீட்டிலே இருந்தேன். அதுக்கப்புறம் 5 சேர்த்து விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் படித்தேன். எனக்கு படிப்புங்கிறது கொஞ்சம் வந்துச்சுன்னா அது அந்த ஊரில் தான், எங்கள் அம்மா ஊரில் தான் வந்துச்சு. எப்படின்னா அங்கே ஒரு டீச்சர் இருக்காங்க, அதை என்னால் மறக்கவே முடியாது. அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீச்சர். அவங்களால தான் நான் படித்தேன். கொஞ்சத்துக்கு கொஞ்சம் படிப்பில் வந்தேன் கொஞ்சம் இந்த. ஏன்னா அந்த டீச்சர் வந்து கண்டிப்போடு இருப்பாங்க, படிக்கலைன்னா அடி கன்ஃபார்ம். அதுக்கு பயந்தே நான் வந்து நல்லா மார்க் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வரை என்னால் மறக்கவே முடியாது அந்த நினைவுகளை. நான் மார்க் எடுத்தேன். சோசியல் சயின்ஸ் டீச்சர் அவங்க வந்து, அவங்க பேர் தையல் டீச்சர்னு சொல்லுவாங்க.
அவங்களால தான் ஒரு 67 அந்த மாதிரிலாம் எடுத்திருப்பேன். எனக்கு பெருமையாக இருந்துச்சு. ஆனால் இங்கிலீஷ்லேயும் கணக்கில் மட்டும் வரைய வராது அவ்வளோவா. அப்படியே போயிட்டு இருந்தது. எனக்கு வந்து இங்கிலீஷ் கணக்கும் வராதனாலேயே நான் வந்து ஸ்கூல் பக்கம் பயந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பயந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்க மாட்டேன்னு கட் அண்ட் ரைட்டாகி எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து என்னை அடின்னு அடித்து போகும்பாங்க. அப்போல்லாம் நீங்கள் அடித்து என்ன பண்ணாலும் சரி நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி டிஸ்கண்டினியூ பண்ணேன். 7 வரை தான் படிச்சிருப்பேன். ஆமாம், 8ஆம் கிளாஸ் போகணும். ஆனால் நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அதனால் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் வீட்டிலையே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலையே இருந்தேன். வேறு எங்கேயும் வேலைக்கும் நமக்கு அந்த நாலேஜ் கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் அளவுக்கு நாலேஜ் இருந்திருக்கு இந்த யூடியூப் ரன் பண்ணுற அளவுக்கு. அப்போ சுத்தமாக நாலேஜ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்குலாம் எப்படி சொல்கிறது, ஒரு பதட்டம் அந்த மாதிரி இருக்கும். அதனால நான் எந்த வேலைக்கும் போல் வீட்டிலையே இருந்து சண்டை தான் போடுவேன் எங்கள் அம்மா கிட்ட. சண்டை போட்டு அதனாலே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனாலேயே சண்டை ஓவர் ஆகுமே தவிர கம்மியாகாது எனக்கு எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஏதோ கல்யாணம் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம் பண்ணி இப்போ வந்து ஈரோட்டில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய லைஃப் ஸ்டோரி. ஈரோட்டில் இருக்கேன். எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் பேர் வந்து வர்ஷா. உங்களை எல்லாருக்கும் தெரியும். புதுசாக வர்றவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அவள் பேர் வர்ஷா. அவள் வந்து ஜூலை 15 பிறந்தா. 23ஆவது வருஷம். பிறக்கும்போது வந்து இடம் வந்து எவ்வளோ இருந்தானா 2500 இருந்தா. பிறந்தது பார்த்திங்கன்னா 5:51 பிறந்தா. சனிக்கிழமை. அதுவும் ஜூலை 15 சனிக்கிழமை 5:51 பிறந்தா. அப்போ அவளோட இடம் இப்போ வந்து அவளோட இடம் வந்து அவளோட இடம் என்னன்னா, இது வந்து எப்போ எடுத்ததுன்னா 25 வருஷத்துல எடுத்தது. 25 தானே நடந்துட்டு இருக்கு ஆமா. அப்புறம் 25 ஜனவரி 13 இடம் எடுத்தது. வெயிட் பார்த்தீங்கன்னா 7,786 இருக்கு. 7 கிலோ 786 கிராம் இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ இருக்கான்னு தெரியல. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 75 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அவ்வளோதான் என்னோடய லைஃப் ஸ்டோரி. கண்டிப்பாக இந்த லைஃப் ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் எங்களுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க, ஆதரவு தாங்க. அப்புறம் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நீ முதல்ல உடம்பு பாருமா அப்படின்னு. அதுக்கெலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.